வணக்கம். உங்கள் பாசறை வலையொலி. போன காணொளியில் டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். இந்த காணொளியில செகண்ட் லெசன் பார்ப்போம். லெசன் 2 டீச்சிங் நேச்சர், ஆப்ஜெக்டிவ், பேசஸ், மேக்சிம்ஸ் நம்ம பார்க்க போறோம். டீச்சிங் நேச்சர் இந்த சாப்டர்ல 12 natures நம்ம பார்க்க போறோம். Provision of desirable information, it is causing learning. Need an efficient plan, it is selective, empathetic, cooperative, organize the learning, democratic, progressive, leads to emotional stability, both diagnostic and remedial, help the child to adjust himself to his environment. Provision of desirable information, அவசியமான தகவல்களை மட்டும் தருவது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது நெசசரியோ அதை மட்டும் சொன்னா போதும். இட் இஸ் காசிங் லேர்னிங், விடயங்களை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது. ஒரு நல்ல தகவல் வழியாவோ, ஒரு நல்ல கதைகள் வழியாவோ, நல்ல செய்தி வழியாவோ அந்த ஆர்வத்தை உண்டு பண்றது. நீட் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங், குறிக்கோளை மையப்படுத்தி திட்டமிடுவது. ஒரு கோல் செட் பண்ணோம், அந்த கோல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தரணும். இட் இஸ் செலக்டிவ், குழந்தைகள், சிறார்கள், இளைஞர்கள் என்கிற வகைகளில் உள்ளவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப கற்பித்தல். எம்பத்தட்டிக், மாணவர்களின் பார்வையிலிருந்து பயிற்றுவித்தல். கோஆபரேட்டிவ், ஆசிரியரும் மாணவரும் ஒருமித்து செயல்படுவது. ஆர்கனைஸ் த லேர்னிங், பாடத்தின் உள்ளடக்கத்தை எளிதாக புரியும்படி வடிவமைத்தல். உதாரணங்கள் தருவது, மைண்ட் மேப்பிங் பண்றது, கேரக்டர் மேப்பிங் பண்றது, இது எல்லாமே இதுக்குள்ளார வரும். டெமோக்ராட்டிக், மாணவர்களுக்கான முக்கியத்துவத்தை ஆசிரியர் தருவது. ப்ராக்ரெசிவ், மாணவர்களிடம் உள்ள சிறு சிறு குறைகளை பெரிது செய்யாது பெருந்தன்மையுடன் செயல்படுவது. லீட்ஸ் டு எமோஷனல் ஸ்டேபிலிட்டி, மாணவர்களை உணர்வுபூர்வமாக சிந்திக்கவும் செயல்படவும் வழிவகை செய்வது. போத் டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமடியல், மாணவர்களை ஆய்ந்து அவர்களுக்கு தீர்வு தரும் வகையில் பயிற்றுவிப்பது. ஹெல்பிங் த சைல்ட் டு அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் என்விரான்மெண்ட், சூழலுக்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றலை மாணவரிடம் வளர்ப்பது. டீச்சிங் ஆப்ஜெக்டிவ், கற்பித்தலின் நோக்கம். ஹெல்பிங் த பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டிஸ் ப்ராப்பர்லி அண்ட் மே அட்ஜஸ்ட் இன் அ பெட்டர் வே, உலக நிகழ்வுகளை புரிந்து அதற்கு ஏற்ப வாழ்வை முறைப்படுத்துதல். enable the students to establish the contact with truth and to take the decision by teaching, நிதர்சனங்களோடு தொடர்புண்டாக்கி மாணவர்கள் முடிவெடுக்கும் ஆற்றலை வளர்ப்பது. டு மேக் த பீப்புள் த பெஸ்ட் ஒர்க்கர் அண்ட் த பெஸ்ட் திங்கர், சிறந்த சிந்தனையாளராகவும் தொழில்துறையில் சிறந்து விளங்கவும் மாணவர்களை பயிற்றுவிப்பது கற்பித்தலின் நோக்கங்களில் ஒன்று. இட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட் டு அக்வயர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மே பெர்ஃபார்ம் சம் கன்ஸ்ட்ரக்டிவ் டாஸ்க், மாணவர்கள் புதிய அனுபவங்களையும் ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்யும் முறை. இப்போ நம்ம பார்த்த இந்த டீச்சிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப பேசிக்கான டீச்சிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த டீச்சிங் ஆப்ஜெக்டிவ்ஸை நிறைய பேர் ரொம்ப எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலின் அடிப்படை தேவை. டீச்சர் அண்ட் பீப்புள், ஒரு ஆசிரியர் மாணவரும். டீச்சிங் மெத்தட்ஸ், கற்பிக்கும் முறை. கரிக்குலம், பாடத்திட்டம் அல்லது பாட நிர்ணயம். சொசைட்டி, சமூகம். டீச்சிங் லேர்னிங், கற்பித்தல் கற்றல் சார்ந்த செயல்பாடுகள். பேரண்ட்ஸ், பெற்றோர். இவை அனைத்தும் ஒன்று சேரும்போது கற்பித்தல் ஆரம்பமாகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேசிஸ் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலின் நிலைகள். இதுல 3 ஃபேஸ் இருக்கு. ப்ரீஆக்டிவ், இன்டராக்டிவ்,
Post-active தயாரிப்பு, கற்பித்தல், கற்பித்தலால் நிகழ்ந்த மாற்றம் என 3 படிநிலைகளாக கொள்ளலாம். Actions made in pre-active phase are goal setting, fixing subject matter, arranging and sequencing the content, decision making about the strategies, distribution of teaching strategies. Goal setting பாடத்தை தேர்வு செய்வது. எந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம சொல்லி தர போறோம். Fixing the subject matter பாடத்தின் பொருளடக்கம், எந்தெந்த தலைப்புகளை பற்றி விவாதம் செய்ய போறோம்ன்றது. Arranging and sequencing the content விவாதம் செய்ய இருக்கும் தலைப்புகளை வரிசைப்படுத்துவது. Decision making about the strategies விளக்கம் அளிப்பதில் சில உத்திகளை கையாள்வது. Distribution of teaching strategies மேற்கொண்ட தயாரிப்புகளையும் கற்பித்தல் உத்திகளையும் வரிசைப்படுத்திக் கொள்வது. Interactive phase கற்பித்தல். இந்த ஃபேஸ்ல sizing of the class, diagnosis of the learner, action and reaction, feedback and reinforcement, deployment of strategies இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். Sizing of the class மாணவர்களை குழுக்களாக ஒன்று சேர்ப்பதும் பிரிப்பதும். Diagnosis of the learner கேள்விகளால் மாணவரை திறனாய்வு செய்தல். Action and reaction கற்பித்தலால் ஆன வினையும் எதிர்வினையும் மாணவர்களிடம் காண்பது. Feedback and reinforcement மாணவர்களின் புரிதலை அறிந்து புரிதலுக்கு வலுவூட்டம் செய்வது. Deployment of strategies மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் புதிய உத்திகளை மேற்கொள்வது. Post active phase கற்பித்தலால் நிகழ்ந்த மாற்றம். Defining the exact dimension of the change caused by the teaching, appropriate testing techniques, identifying the outcome of teaching, changing the strategies from the outcome. Defining the exact dimension of the change caused by teaching கற்றலால் மாணவர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை வரையறை செய்தல். Appropriate testing techniques நுட்பமான சோதனை வழியாக மாணவரின் கற்றல் திறனை அறிதல். Identifying the outcome of teaching கற்றலால் மாணவரிடம் ஏற்பட்ட நிகழ்மாற்றத்தை அறிவது. Changing the strategies from the outcome கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் உத்திகளில் மாற்றம் மேற்கொள்வது. இந்த 4 போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ல செய்யறது தான் ஆசிரியரோட முக்கியமான பணி. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோவோட கடைசி சாப்டரான மேக்சிம்ஸ் ஆஃப் டீச்சிங் கற்பித்தலால் ஏற்படும் முழுமை. Maxims of teaching is certain rules applied in teaching and learning process to make it simple and interesting. This is based on the psychological principles of understanding. இதனை எளிமையாக கற்பித்தலுக்கான விதிகள் என கொள்ளலாம். இது உளவியல் ரீதியான புரிதலின் அடிப்படையில் அமைந்தது. கற்றல், கற்பித்தல் இவ்விரண்டையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைப்பதன் வழியாக கற்றலில் எவ்வாறு முழுமை ஏற்படும் என்பதை இது விளக்குகிறது. Simple to complex. Teacher explained the simple idea first, followed by he can explain the complex one from the student's point of view. மாணவர்களுக்கு எளிமையான விடயங்கள் எதுவோ அதன் வழியாக கடினமான பொருள் விளக்கங்களை தருவது. Known to unknown. Linking from student's knowledge then to unknown areas of the student. மாணவர்கள் நன்கு அறிந்த விடயங்களுடன் தொடர்புபடுத்தி அறியாதவற்றை அல்லது புதியனவற்றை அவர்களுக்கு கற்பித்தல். Concrete to abstract. Concrete or visible one for them, from that allowing or leading towards imagination. உருவங்கள் வழியாக உருவற்ற பொருளை விளக்குவது அல்லது புரிந்து கொள்வது அல்லது கற்பனை திறனை வளர்த்தல் என கொள்ளலாம். Analysis to synthesis. Analysis tend to dissect the material or idea into parts. From that, student achieves a holistic approach.
பகுப்பாய்வு செய்து பிரித்து பொருள் உணர்த்திய பின் கூட்டாக கருத்தை அணுகும் முறை. Particular to general, explaining key ideas and then lead students towards general facts. கருப்பொருளை எடுத்துரைத்த பின் மற்ற பிற பொதுப்பொருள் விளக்கம் தருவது. Empirical to rational, from the personal sensory experience to knowledge of reasoning through questions, understanding the facts. புலனறிவால் பெற்ற அனுபவங்களை கேள்வி எழுப்புவதன் வழியாக புதிய கருத்தாக்கங்களும் புதிய சிந்தனைகளையும் உருவாக்குவது. Psychological to logical. Psychological aspects are students' interest, ability and intelligence, etc. From that to make him to argue, to think logical. தனிநபர் விருப்பம், திறன், நுண்ணறிவு ஆகியனவற்றை அறிந்து அதன் வழியாக தர்க்க ரீதியாகவும் விவாதங்கள் வழியாகவும் கற்றலை மேம்படுத்துவது. Actual to representation. From real-time object or event transform into creative representation. ஒரு நிகழ்வையோ பொருளையோ கற்பனை செய்யவோ புனையவோ மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவோ கற்பிப்பது. Whole to parts. Giving the core idea primarily, then explaining the specificity in detail so that it improves the cognitive ability. முதலில் மையப் பொருளுக்கு விளக்கம் அளித்து பின் குறிப்பிட்டு விவரங்களை அடுக்குவதன் மூலம் அறிவாற்றலை மேம்படுத்துவது. Indefinite to definite. Acquired knowledge out of senses will be vague, unclear and uncertain for students, out of which teacher brings clear representation that are certain. புலனறிவால் அறியப்பட்ட தெளிவற்ற விடயங்களை ஆசிரியர் கலைந்து தெளிவுபடுத்துவது. இந்த வீடியோல டீச்சிங் நேச்சர், ஆப்ஜெக்டிவ், ஃபேஸஸ், மேக்ஸிம்ஸ் பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுக்கும்போது ஆப்ஜெக்டிவ்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான ப்ளூம்ஸ் டேக்ஸானமியை நான் அடுத்த லெசனில் கொடுக்குறேன்னு முன்னமே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த லெசன் 3 வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.